சென்னையில் தொடர் நகை பறிப்பில் ஈடுபட்ட 3 பேரை பிடிப்பதற்காக தனிப்படை டெல்லி விரைந்துள்ளதாக இணை காவல் ஆணையர் மனோகரன் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், விமானம் மூலமாக டெல்லியில் இருந்து சென்னை வந்து தொடர் நகை பறிப்பில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட 2 பேர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை டெல்லி சென்றுள்ளதாக கூறினார். அவர்களிடம் இருந்து 25 சவரன் நகையும் ஒரு இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் 23 வழக்குகளில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் என்றும் இணை ஆணையர் தெரிவித்தார். தொடர் கண்காணிப்பிற்காக சென்னையில் 3000 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சந்தேகத்திற்கிடமானவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சென்னை கிழக்கு இணை ஆணையர் மனோகரன் தெரிவித்தார். டெல்லியிலேருந்து ஒரு டீம் வர்றாங்க, சென்னையில் வந்து ஃப்ளைட்டில் வர்றாங்க. டெல்லியிலேருந்து ஒரு டீம் வந்து ஃப்ளைட்டில் வந்து சென்னையில் இறங்கி ரூம் எடுத்து ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து இவங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் வச்சு செகண்ட் ஹேண்டில் பைக் இங்கே வாங்குகிறாங்க. ரூமையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பைக்கையும் ரெடி பண்ண பிறகு திருப்பி டெல்லி போயிட்டு அடுத்த கேங்க அழைச்சிட்டு வராங்க. அப்படித்தான் வந்து இந்த செயின்ஸ் பறிப்பு வழக்குகளில் இவங்க தொடர்புடையவர்கள் இருக்கிறாங்க.